தமிழ் வந்து நம்ம தமிழ் நம்ம இன்ன வரைக்கும் பேசுறது யாருமே கிடையாது. இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேர் சுத்த தமிழ் யாருமே பேசுறது. கிலோ என்ன விளையாண்டு கேட்கறாங்க. புரியுது புரியுது. 10th படிக்கிறவங்க கிலோ என்ன விளையாண்டு கேட்கறாங்க. என்ன பேசுறது? ஏன் படிக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுது புரியுது. அடிஷனல் ஒரு லாங்குவேஜா எடுத்துக்க வேண்டியது. வேணும்னா படிச்சுக்கலாம். வேணும் படிச்சுக்கலாம். படிக்கிறாங்க என்ன தப்பு? புரியுது புரியுது. ஒரு தப்பு இல்லையா? காசு படி நம்ம பட்ட சித்தர போதும் ஆயிப்போச்சு. லாங்குவேஜ் தெரியாம சிரமம். புரியுது. படிக்கிறது என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்போ ஹிந்தி மொழி வந்து எல்லாத்தாலும் படிக்கணும்னு ஒரு பேசுறாங்க இல்லையா? ஏன் தமிழ் மொழி வந்து இப்போ இந்தியா முழுக்க பேசக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது நம்ம நாட்டிலேயே பேச மாட்டேங்க. அதுக்கு எங்க போறீங்களா? புரியுது புரியுது. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2-3 மாசமா வந்து இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் பேசுறாங்க. தமிழ்ல வந்து நிறைய பேர் பேசுறதுலன்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. தமிழ் வந்து நம்ம தமிழ் நம்ம இன்ன வரைக்கும் பேசுறது யாருமே கிடையாது. இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேர் சுத்த தமிழ் யாருமே பேசலை. இந்த ரயில்வே எடுத்துக்க இதுலேயே வந்தாலும் கூட நம்ம அந்த கட் பண்ணி நம்ம கேட்கறது கிடையாது. அங்கே பாருங்க, சின்ன நாடு கேரளா, பாருங்க பக்காவா பேசலாம். நம்ம வந்து தமிழை நம்ம கற்றுக்கல, இன்னும் வரைக்கும் கற்றுக்கல. என்ன ரீசனுங்க ஐயா? ரீசன் காரணம் தெரியுமா? இப்ப பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, பேருந்து நிலையம் யாருமே சொல்லி நம்ம டிக்கெட் எடுக்கல. புரியுது. உண்மை இதனாலதான் தமிழ் அதே மாதிரி நீங்க கேரளால போய் பாருங்க, பக்காவா பேசலாம். சின்ன நாடுங்க, நம்ம நாடு தமிழ் பாதி நாடு தான் இருக்கு. எப்படி பேசலாம்? இப்போ பேருந்து நிலையன்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட் சொல்றீங்களா, அதனாலதான் தமிழ் அழியுதுன்னு சொல்றீங்களா? ஒரு சொல்லலாம். ட்ரெயின்ல எடுத்துக்காங்களே, நம்மளுக்கு பாஷை அது சொல்றேன் இல்ல. புகைப்பட்டு சொல்லி பெரியவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்துறதுக்கு அது மாதிரி ஆட்சியர்களை விடணும், ட்ரைனிங் எடுக்கணும். அது எடுக்காதனால இது பிரச்சனை அழிஞ்சிட்டு வருது. உண்மைதான், நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிட்டு வருதுன்றீங்க. அழிஞ்சிட்டு வருது, கம்ப்ளீட்டா பேசவே கிடையாது. இப்போ ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்களா, அது நல்லதா கேட்டா? அரசியல்வாதிங்கிற முறையில பேசலாமா இல்ல வேண்டாமா? இல்ல மக்களோட முறையில பேச, மக்களுங்கிற முறையில பேசலாம். நம்ம தமிழ் சீமான் சொல்ற மாதிரி தமிழ் வந்து அழிஞ்சிட்டு, தமிழ் வந்து நிலநாட்டுல யாரோ ஒரு ஆளுக்கு வந்து செலவு வைக்கணும், அது வைக்கணும், 10 வருஷம் 20 வருஷம் செலவு செய்யறாங்க. புரியுது. ஏன் நம்ம பரம்பரை ஆளுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏங்க ஒரு செலவு இல்லை? புரியுது. பேச்சுக்காக. புரியுது. அதெல்லாம் வைக்காததுனால பழைய பற்று அறிவிச்சு போகுது. புரியுது. எனக்கு வாபூசியை விட இதை விட பெரியார்கள் இல்லவே இல்லை. அவங்களை இன்னும் வரைக்கும் யாரும் பேசுறதில்ல. அதனால தமிழ் வந்து ஆட்சியர்களை விட்டு இது சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா ஒரு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லுங்க மக்களுக்கு. அரசு பொறுப்புல இருக்கிறவங்க உங்ககிட்ட இந்த ட்ரைனிங் எடுக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா தமிழ் தெரியணும். உங்க வேலை காய்கறின்னு சொல்லணும். ஓகே, புரியுது. உண்மைதான். புரியுது. இப்போ இந்தி சொன்னீங்க, அது வந்து சொல்லவே இல்லை. சொல்றேன் அப்படி சொல்ல. இந்த பாருங்க, இன்னைக்கு நம்ம பண்ற பாடு என்ன, இது இந்தியாவில ஒரு மொழி என்னங்க, ஏன் கத்துக்கிறாரு, என்ன தப்பு? இப்போ ஒரு சில பேர் வந்து இந்தியால வந்து ஹிந்தி வேண்டாம், நான் தமிழ் போய் வளர்க்குறேன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிச்சு என்ன பிரச்சனை, நம்ம என்ன குடிமொழியே போகுது. இப்போ நம்ம மொழியும் நம்ம கத்துக்கிற மாட்டேங்க, அதாவது தெரிஞ்சுக்கலாமே. புரியுது. என்ன கத்துக்கிட்டோம் இல்ல. இப்போ கத்துக்கணும் என்ன பெனிஃபிட், கத்துக்கலாம் என்ன பெனிஃபிட்? கத்துக்கிட்ட பெனிஃபிட் தாங்க. எந்த மாதிரிலாம் சொல்ல இந்தியாவில பாஷையில பூரா ஏதாவது கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது நம்ம விட்டா சௌகரியமா போகும். ஒரு டீ கடைக்காரங்கிட்ட போய் நம்ம டீ வாங்கி கொடுக்கறதும் அந்த டீயை ஜீரணம் பயிர் போட்டுருக்கு அவங்க கிட்ட பேசுறதுல. புரியுது. ஏன் கத்துக்கிட்டா என்ன பிரச்சனை இல்லை? இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியே படிக்க முடியல, இந்த மொழியில் அடிஷ்னல் மொழின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதே இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஹிந்தி மொழியும் ஒரு மொழி இருக்குது. அரசு பள்ளியில் சேர்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது. இவங்க வந்து சேர்க்கக்கூடாது, எங்கள் மொழியே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசியல் நோக்கமாக இருக்குமா? இதே ஆந்திராவில் சரிங்க, எந்த பள்ளிக்கூட பிள்ளை 4வது கிளாஸ் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஹிந்தி கேளுங்க, அவ்வளோ பிள்ளை பேச. புரியுதுங்க. பேசாதான் கேரளாவில் பாருங்க பேச. தமிழ்நாட்டில் பாருங்க, இந்தியாங்க கிலோ என்ன விளையாண்டு கேட்கறாங்க. புரியுது. 10th படிக்கிறவங்க கிலோ என்ன விளையாண்டு கேட்கறாங்க. என்ன பேசுறது? ஏன் படிக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுது. அடிஷனல் ஒரு லாங்குவேஜா எடுத்துக்க வேண்டியது. வேணும்னா படிச்சுக்கலாம். வேணும் படிச்சுக்கலாம். படிக்கிறாங்க என்ன தப்பு? புரியுது. ஒரு தப்பு இல்லையா? காசு படி நம்ம பட்ட சித்தர போதும் ஆயிப்போச்சு. லாங்குவேஜ் தெரியாம சிரமம். புரியுது. படிக்கிறது என்ன பிரச்சனை இல்ல? தமிழ் தான் நீங்க சொல்றீங்களா? தமிழ் சுத்தமா பேச தெரியல இருக்காது. யாராவது சொல்ல தெரியாது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்போ ஹிந்தி மொழி வந்து எல்லாத்தாலும் படிக்கணும்னு ஒரு பேசுறாங்க இல்லையா? ஏன் தமிழ் மொழி வந்து இந்தியா முழுக்க பேசக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது நம்ம நாட்டிலேயே பேச மாட்டேங்க, அதுக்கு எங்க போறீங்களா? புரியுது.
நம்ம நாட்டுல ஒழுங்கா பஸ் ஏறிக்கிட்டு பஸ் டிக்கெட் கொடுங்கலாம் கேட்கறவங்களே பேருந்து டிக்கெட் கொடுக்க யார் கேட்கறா? யாருமே அது முதல்ல பேசிட்டு அங்க போங்க. புரியுது. சப்ஜெக்ட் போகணும்னா அது ஜம்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குள்ளேயே உழப்ப முடியாம ஜம்ப் பண்றோமே அது எப்படி? புரியுது. இதை காரணம் நினைக்கிறீங்க? இல்ல தப்பே கிடையாதுங்க. இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டாங்க என்ன தப்பு? ஒன்றும் கிடையாது. நல்லது. ஆந்திரால பாருங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஹிந்தி பேசுதுங்க. புரியுது. கேரளால பாருங்க ஹிந்தி பேசுதுங்க. நம்ம 10th படிக்கிறவங்க ஹிந்தி கேட்டாச்சுன்னா இந்த 2 தவிர எதுவுமே தெரியாது. புரியுது. ஹிந்தின்றது முக்கியம், எல்லா லாங்குவேஜ்ன்றது முக்கியம். பேசி பழகிட்டா நல்லது. மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க லாஸ்டா? மக்களுக்கு என்ன, தமிழ் நல்லா கத்துக்க வேண்டாம்னு சொல்ல. நம்ம தாய்மொழி. புரியுது. நல்லா கத்துக்கணும். ஒரு டெய்லர் இல்லாம பேச பழக்கணும் முதல்ல. அதுக்கு பின்னால ஹிந்தியும் கத்துக்கணும், எல்லாமே கத்துக்கணும். நம்ம பாஷையை நம்ம பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம பாஷை தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். உண்மை தாய்மொழி. அதை நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம பழைய வரலாறு எல்லாம் அழிஞ்சிட்டு வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? வரலாறு அழிஞ்சிட்டு வர்றது காரணம் என்ன? நம்ம சப்ஜெக்டே சரியில்லைங்க. புரியுது. 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே கிளீன் பண்ணிடணும். புரியுது. தமிழை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். தப்பே கிடையாது. புரியுது. நம்ம பாஷை இன்னும் நம்ம பேசவே கிடையாது. நானே பேசல. புரியுது. நாமளே பேச மறக்கனால வர சங்கதிகளுக்கு மறக்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம்? ஒண்ணுமே சொல்லி கொடுக்கறது. இப்ப நீட்டுன்னு சொல்றேன். ஆமா. நீட்டுக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் எந்த நீட்டு படிச்சிருக்க? அப்படியா? எந்த நீட்டை படிக்கலைங்க. அவரு ஒரு எம்பிபிஎஸ் படிச்சவங்க சொல்லி கொடுக்க போறாரு. புரியுது. அவர் நீட் படிச்சுட்டு வந்தாரு. படிக்கல. அனுபவம் தானே. புரியுது. நன்றிங்க ஐயா, நன்றி.